சுடர் நேயர்களுக்கு வணக்கம். ஆப்கானிஸ்தானில் கடும் வெள்ளம், 33 பேர் பலி. ஈரானுக்கு எதிரான பதிலடியில் இஸ்ரேலுக்கு அமெரிக்கா மறைமுக உதவி. இஸ்ரேலை போல் உக்ரைனுக்கும் நட்பு நாடுகளுடன் உதவி வேண்டும் அதிபர் ஜெலன்ஸ்கி. காசாவில் உள்ள அகதிகள் முகாம் மீது தாக்குதல் நடத்திய இஸ்ரேல். இஸ்ரேலை நோக்கி வந்த 80 ஈரான் பாலிஸ்டிக் ஏவுகணைகள் அளிக்கப்பட்டன அமெரிக்கா. சிறைபிடிக்கப்பட்ட கப்பலில் உள்ள இந்தியர்களை இந்திய அதிகாரிகள் சந்திக்கலாம் ஈரான். கால்கள் கட்டப்பட்டு உயிருடன் புதைக்கப்பட்ட பெண்கள் 6000 ஆண்டுகளுக்கு முன் நடந்த கொடூர உயிர் பலிகள். இனி தொடர்வென விரிவான செய்திகள். ஆப்கானிஸ்தானில் ஏற்பட்ட கடும் வெள்ளத்தில் கடந்த 3 நாட்களில் 33 பேர் பலியாகினர், 27 பேர் காயமடைந்துள்ளனர். தாலிபான் அரசின் செய்தி தொடர்பாளர் அப்துல்லா ஜனன் சாயிக் தெரிவித்திருப்பதாவது: ஆப்கானிஸ்தான் தலைநகர் காபூலில் ஏற்பட்ட கடும் வெள்ளம் பல்வேறு மாகாணங்களையும் பாதித்துள்ளது. இந்த வெள்ளத்தில் 600க்கும் மேற்பட்ட வீடுகள் சேதமடைந்துள்ளன, 200க்கும் மேற்பட்ட கால்நடைகள் பலியாகியுள்ளன. சுமார் 800 ஹெக்டேர் நிலப்பரப்பில் பயிரிடப்பட்ட விளைநிலங்களும் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதாக தெரிவித்துள்ளார். பல முக்கிய சாலைகளில் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டு விட்டன என்பதும் குறிப்பிடத்தக்கது. போரால் பல ஆண்டுகளாக பாதிப்படைந்த சிரியா நாட்டின் தலைநகர் டமாஸ்கஸில் ஈரான் நாட்டின் தூதரகம் ஒன்று காணப்படுகின்றது. இதன் மீது இஸ்ரேல் படைகள் கடந்த வாரம் அதிரடி தாக்குதல் நடத்தியது. இதில் ஈரானின் 3 முக்கிய அதிகாரிகள் மரணமடைந்தனர். இதனால் ஆத்திரமடைந்த ஈரான் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்த திட்டமிட்டது. இதன்படி அமெரிக்காவுக்கு ஈரான் கடிதம் ஒன்றை அனுப்பியது. ஈரான் அதிபரின் அரசியல் விவகாரத்திற்கான பணியாளர் துணைத் தலைவர் முகமது சம்சிதி எழுதிய அந்த கடிதத்தில் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவிடம் வலையில் சிக்க வேண்டாம், அதிலிருந்து அமெரிக்கா விலகி இருக்க வேண்டும், அதனால் நீங்கள் தாக்குதலில் இருந்து தப்புவீர்கள் என தெரிவித்துள்ளார். இஸ்ரேலின் பாதுகாப்புக்காக தாங்கள் எங்களை அர்ப்பணித்திருக்கிறோம், இஸ்ரேலுக்கு ஆதரவை வழங்குவோம், இஸ்ரேல் பாதுகாப்புக்கு நாங்கள் உதவுவோம், ஈரான் வெற்றி பெறாது என்று அப்போது கூறினார். இதனை முன்னிட்டு அமெரிக்கா, இந்தியா, பிரிட்டன் மற்றும் பிரான்ஸ் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளும் இஸ்ரேல் நாட்டில் உள்ள அரசு ஊழியர்களுக்கான புதிய பயண வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டுள்ளது. ஈரான் நாடு 100க்கும் மேற்பட்ட நடுத்தர ரக பாலிஸ்டிக் வகை ஏவுகணைகளை வீசி தாக்குதல் நடத்தியது. இது தவிர்த்து 30க்கும் கூடுதலான தரைவழி தாக்குதல் நடத்தக்கூடிய ஏவுகணைகள் மற்றும் 150க்கும் மேற்பட்ட ஆளில்லா விமானங்களை கொண்டு இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது. ஈரான் தாக்குதலின் போது இஸ்ரேலுக்கு கிடைத்த உதவி போன்று ரஷ்யாவின் தாக்குதல்களை தடுத்து தற்காத்துக் கொள்ள உக்ரைனுக்கும் நட்பு நாடுகள் உதவ வேண்டும் என அந்நாட்டு அதிபர் ஜெலன்ஸ்கி வேண்டுகோள் விடுத்துள்ளார். காணொலி செய்தியில் இஸ்ரேல் மீது ஈரான் நடத்திய வான்வழி தாக்குதலின் போது இஸ்ரேலுக்கு ஆதரவாக அதன் நட்பு நாடுகள் களமிறங்கி தாக்குதலை முறியடிக்க உதவி செய்ததை உலகமே கண்டதாக அவர் தெரிவித்துள்ளார். உக்ரைன் நகரங்கள் மற்றும் உட்கட்டமைப்புகளை ரஷ்யா தினமும் தாக்கி வருவதாகவும் கடந்த ஒரு வாரத்தில் 130 ட்ரோன் தாக்குதல்களை ரஷ்யா மேற்கொண்டதாகவும் அவற்றில் பெரும்பாலானவற்றை தடுத்து வீழ்த்தியதாகவும் ஜெலன்ஸ்கி தெரிவித்தார். மத்திய காசாவில் உள்ள நுசிராத் அகதிகள் முகாமின் மீது இஸ்ரேல் குண்டு தாக்குதல் நடத்தியதில் 5 பேர் கொல்லப்பட்டதுடன் பலர் காயமடைந்ததாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இதேவேளை ஜபாலியா அகதிகள் முகாமையும் இஸ்ரேல் தாக்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்நிலையில் ஐக்கிய நாடுகளின் பொதுச் செயலாளர் அன்டோனியா குட்டரெஸ் போரின் தீவிரத்தை குறைக்க கோரிக்கை விடுத்துள்ளார். அத்துடன் மத்திய கிழக்கில் மீண்டும் ஒரு போரை உலகம் தாங்க முடியாது என்றும் அவர் எச்சரித்துள்ளார். இஸ்ரேல் ராணுவம் சிரியாவில் உள்ள ஈரான் ஆதரவு பெற்ற ஹிஸ்புல்லா அமைப்பினர் மீது தாக்குதல் நடத்தி வருகிறது. அவர்களது இருப்புகளை கண்டறிந்து துல்லியமாக தாக்கி அழித்து வருகின்ற நிலையில் அந்த வகையில் இஸ்ரேல் வான்வழி தாக்குதல் நடத்திய போது எதிர்பாராத விதமாக சிரியாவில் உள்ள ஈரான் தூதரகம் தாக்கப்பட்டது. இஸ்ரேல் ஏற்கனவே வான் எல்லைகளில் எதிரி ஏவுகணைகளை தாக்கி அளிக்கும் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகிறது. மேலும் ஈரான் தாக்குதல் நடத்தும் என அமெரிக்கா எதிர்பார்த்ததால் இஸ்ரேலுக்கு உதவி செய்தது. ஈரான்
ஈரான் மற்றும் ஏமனிலிருந்து ஏவப்பட்ட குறைந்தபட்சம் 6 பாலிஸ்டிக் ஏவுகணைகள் 80க்கும் மேற்பட்ட ஒருவழி தாக்குதல் ஆளில்ல ஏரியல் வாகனங்கள் ஆகிய தடுத்து அளிக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளது. மேலும் ஈரானின் தொடர்ச்சியான இதற்கு முன் எப்போதும் இல்லாத வகையிலான மோசமான மற்றும் பொறுப்பேற்ற நடத்தை பிராந்திய ஸ்திரத்தன்மை மற்றும் அமெரிக்க மற்றும் கூட்டணி படைகளின் பாதுகாப்பிற்கு ஆபத்தை விளைவிக்கிறது என குறிப்பிட்டுள்ளது. சிரியாவில் உள்ள ஈரான் தூதரகம் மீது இஸ்ரேல் வான் தாக்குதல் நடத்தியதில் 2 முக்கிய ஈரான் தளபதிகள் கொல்லப்பட்டனர். இதனால் ஈரான் பயங்கர கோபம் அடைந்தது. இஸ்ரேலுக்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும் என தெரிவித்தது போல் நேற்று ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகள் மூலம் தாக்குதல் நடத்தியது. முன்னதாக ஓர்மோஸ் ஜலசந்தியில் போர்ச்சுகல் நாட்டுக்கொடியுடன் சென்ற சரக்கு கப்பலை ஈரான் ராணுவத்தின் கடற்படை வீரர்கள் சுற்றி வளைத்து சிறைப்பிடித்தனர். இந்த கப்பலில் இந்தியா, பிலிப்பினோ, பாகிஸ்தான், ரஷ்யா மற்றும் எஸ்டோனியா நாடுகளைச் சேர்ந்த ஊழியர்கள் காணப்பட்டனர். இவர்களில் 17 பேர் இந்தியர்கள். இவர்களை மீட்பதற்கு இந்திய வெளியுறவுத்துறை முயற்சி மேற்கொண்டு வருகிறது. இந்த நிலையில் நேற்று இந்திய வெளியுறவுத்துறை மந்திரி ஜெய்சங்கர் ஈரானின் வெளியுறவுத்துறை மந்திரி அமீர் அப்டோலோஹியனுடன் டெலிபோன் மூலம் பேசியுள்ளார். அப்போது சிறைப்பிடித்து வைத்துள்ள கப்பலிலுள்ளே 17 இந்தியர்கள் உடனடியாக விடுவிப்பது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தினர். சிறைப்பிடித்துள்ள கப்பல் தொடர்பான விவரங்களை நாங்கள் பின்பற்றி வருகின்றோம். கப்பலில் உள்ள இந்தியர்களை இந்திய அரசின் பிரதிநிதிகளுடன் பேசுவதற்கு விரைவில் அனுமதிப்போம் என ஈரான் மந்திரி தெரிவித்தார். அப்போது இந்தியர்கள் குறித்து ஜெய்சங்கர் தனது கவலையை தெரிவித்தார். மேலும் இது தொடர்பாக ஈரானிடம் உதவி கோருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மனித உயிர் பலி என்பது மனித சமூகத்திற்கு எதிரானது. நவீன காலத்தில் அதற்கு முழுமையான எதிர்ப்பும் விழிப்புணர்வும் மக்களிடையே ஏற்படுத்தப்பட்டு வரும் சூழலில் மனித நாகரிகம் தொடங்கிய காலகட்டமான நவீன கற்காலத்திலும் மனித உயிர் பலி இருந்துள்ளது என்பது ஆச்சரியமளிப்பதாக காணப்படுகிறது. பிரான்ஸ் நாட்டில் உள்ள செயின்ட் பால் டிராயிஸ் சேடெக்ஸ் என்ற இடத்தில் உள்ள கல்லறை தோட்டத்தில் விஞ்ஞானிகள் பல ஆண்டுகளாக ஆராய்ச்சி செய்து வருகின்றனர். 20 ஆண்டுகளுக்கும் மேலாக நடந்து வரும் ஆராய்ச்சியில் புதிய கற்காலத்தைச் சேர்ந்த மக்கள் உயிர் பலி கொடுத்துள்ளனர் என்பதும் இந்த கொடூரமானது பெண்களுக்கு மட்டுமே நடந்துள்ளது என்பதும் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் ஆராய்ச்சி குறித்து பேசிய தொல்லியல் குழுவின் தலைவரும் உயிரியல் நிபுணருமான எரிக் கிராப்ஸ் 6000 ஆண்டுகளுக்கு முன்னரே ஐரோப்பாவில் மனித உயிர் பலி நடந்துள்ளது. அதுவும் பெண்களை மட்டுமே உயிர் பலி கொடுத்துள்ளனர். இன்கேப்ரேட்டாமெண்டோ என அழைக்கப்படும் இந்த முறையில் பெண்கள் உயிருடன் புதைக்கப்பட்டனர் என அவர் தெரிவித்தார். மேலும் அவ்வாறு அவர்கள் புதைக்கப்படும் போது அவர்களின் கால்கள் பின்புறமாக மடிக்கப்பட்டு கழுத்துடன் இறுக கட்டப்பட்டுள்ளது. இது அவர்கள் தற்கொலை செய்வதற்கு நிகரானது. இதுபோன்ற கல்லறைகள் செயின்ட் பால் டிராயிஸ் சேடெக்ஸில் மட்டுமே 20 கண்டறியப்பட்டுள்ளது என கூடுதல் தகவல் அளித்துள்ளார். தொடர்ந்து பேசிய அவர், இந்த உயிர் பலி முறையானது ஐரோப்பாவில் தொடங்கி பிற நாடுகளுக்கும் பரவியிருக்கலாம். நாகரிகம் தொடங்கிய காலத்தில் இதுபோன்ற நடைமுறை எவ்வாறு தொடங்கியது, ஏன் தொடங்கியது, என்ன காரணங்களுக்காக நடத்தப்பட்டது என்பது குறித்தும் வரும் காலங்களில் ஆராய்வோம் என எரிக் கிராப்ஸ் தெரிவித்துள்ளார்.